வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டூப் இன்று மாலை புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தார். ரெய்சினா பேச்சுவார்த்தை மாநாட்டில் திரு ஸ்டூப் கலந்து கொண்டது இந்தியாவிற்கு பெருமை என்று குடியரசுத் தலைவர் கூறினார். டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் உலகின் முன்னணி நாடாக பின்லாந்து திகழ்வதால் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் பின்லாந்து நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று அவர் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை முதல் மேற்கு வங்கத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். நாளை டார்ஜிலிங் மலையக விழாவையும் நாளை மறுநாள் டார்ஜிலிங்கில் சர்வதேச சந்தால் மாநாட்டையும் அவர் தொடக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை முதல் நாகாலாந்து, மிசோரம் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டு நாகாலாந்து பல்கலைக்கழகம், மிசோராம் பல்கலைக்கழகம் மற்றும் திரிபுரா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொள்கிறார். வேளாண்மை மற்றும் ஊரக சீர்திருத்தம் குறித்து நாளை நடைபெறவுள்ள பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார். புதுச்சேரி அரசு 23,000 அரசு ஊழியர்களின் நிதி மற்றும் பாதுகாப்பு நலன்களை மேம்படுத்தும் வகையில் இந்தியன் வங்கி மற்றும் யூகோ வங்கி உள்ளிட்ட 4 பொதுத்துறை வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் இன்று இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி திருவிழாவை ஒட்டி தெற்கு ரயில்வே நாளையும் நாளை மறுநாளும் விழுப்புரத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளது. சனிப்பெயர்ச்சி திருவிழாவை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தில் நாளை அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் மற்றும் இதர தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. உலக கோப்பைக்கான ஐசிசி ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று மும்பையில் நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி 254 ரன் என்னும் வெற்றி இலக்கை இங்கிலாந்து அணிக்கு நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.